Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Venue Turbo Executive variant இருக்கு. ஸோ டர்போ எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம்னா இந்த வென்யூ லைனப்லேயே பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம். டர்போ பெட்ரோல் இன்ஜினில் பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம். இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கர் அண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நார்மல் வென்யூக்கும் இதுக்கும் என்ன டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டைக்கு ஒரு பெரிய ஷோட்டை கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டர்போவில் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட், டர்போ பேஸ் வேரியன்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 120 bhp and 172 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல், ஆனால் இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கிரில் சேம் தான். ஸோ ஒரு குரோம் கிரில் கொடுத்துறாங்க, பேராமெட்ரிக் கிரில் வந்துருது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிப் லைட் மாதிரியான ஒரு ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அதில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. உள்ள வந்து நமக்கு சின்னதாக ஒரு ஹாலஜன் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, சிட்டி லைட் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் நமக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் வராது. ஏர் கர்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷனலான ஏர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலர். ஸோ இந்த கலரில் வந்து வென்யூ பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வர நமக்கு ஃப்ரண்ட்டில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இந்த காரில் நமக்கு அடாஸ் வராது. இப்போ அடாஸ் வந்து வென்யூவில் இருக்கானா டாப் எண்டில் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நமக்கு அடாஸ் வராது. ஸோ இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டர்ஸில் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல வந்துருது. ஓஆர்எம்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வராது. ஆனால் ஓஆர்எம்ஸ் வந்து நமக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு எஸ்யூவி தான். 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 195 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட் சென்சர் இருந்தாலுமே நமக்கு டிரைவர் சைடில் மட்டும்தான் Hyundai கொடுப்பாங்க. அதுவுமே இந்த இடத்துல இல்லை. அண்ட் டயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 215/60 R16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான், பட் அலாய் வீல் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. ஸோ ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்பின் ஆண்டனா வந்துருது. சன்ரூஃப் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்ல நமக்கு வராது. ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. வென்யூ பேஜிங் வந்துருது. டர்போ பேஜிங் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே அதில் நமக்கு வந்து வாஷர் ஐப்பட் ஃபவர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஷார்பின் ஆண்டனா ஆல்ரெடி சொல்ல மாதிரி இதில் வந்துருது. அண்ட் ரியலில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஆனால் ஸ்கிப் லைன் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் தான். டெயில் லாம்புமே நமக்கு ஹாலஜன் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெஃப்ளெக்டர் மட்டும் வந்தது. அது கனெக்டட் எல்இடி டிஆர்எல் கிடையாது. ரெஃப்ளெக்டர் மட்டும் அந்த இடத்துல கொடுத்துறாங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் சேம் 350 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் இதுலையுமே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சீட்ஸ் வேணாலும் நம்ம 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுக்கு நமக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு 2 ஸ்டெப் ரிக்ளைன் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா இதில் நமக்கு 195/65 R15 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. அது நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. அண்ட் பூட் லேம்பும் நமக்கு இந்த இடத்துல எதுவும் இல்லை. பார்சல் ட்ரேவும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ஃபினிஷ் தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு க்ரோமில் வந்துருது. அண்ட் இன்டீரியரில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் வழக்கம் போல் வென்யூவில் ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெக்ரூம் ஓகே, நீருமும் ஓகேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லெக்ரூம்னு சொல்லலாம். ஃபுல்லாக நான் சீட்டை பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அண்ட் ஹெட்ரூமும் பார்த்தோம்னா பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்ல அடிக்வேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆம்ரெஸ்ட் வராது. ஆனால் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த சீட்டை. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜன் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியலில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஏசி வென்ஸும் வந்துருது. ஸோ ஹியூண்டைக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக தான் இருக்குது. பட் 2 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேருங்கிறது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு ஆன் ரோடில் 12 lakhs வருது. கரெக்டாக 12 lakhs வருது. இது பார்த்தோம்னா ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். ஸோ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் தான் இந்த டர்போ பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் நம்ம உள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மிஸ் ஆகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஓஆர்எம்ஸை உள்ளே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்து ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட கீ நம்ம லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளிப் கீ வந்துடுது. ஸோ நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த சீட்டுக்குமே நமக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நம்ம பேஸ் வேரியண்ட்டில் பார்க்குற மாதிரி ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ வைப்ரேஷன்ஸ்லாம் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இது நமக்கு வந்துருது. ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்லேயும் நமக்கு வந்துருது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வென்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. நமக்கு டிரைவ் இன்ஃபோ இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ் கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட் ரீசெட் இதெல்லாம் கொடுத்துறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கலருமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ஸில் வரும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு டாக்கோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துருது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம், டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோபிக் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வராது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுவுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ஆல்ரெடி வென்யூவில் பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸில் போயிட்டோம்னா கிளைமேட், சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல் ஒய்ஃபை இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளூயிடான டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஓனர்ஸ் மேனுவலும் வேணும்னா நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ரேடியோ, வாய்ஸ் மெமோ, குவைட் மோட் அண்ட் ஃபோன் ப்ரொஜெக்ஷன் இது நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். மீடியா, ஃபோன் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. மீடியாவில் போனோம்னா நமக்கு அந்த பேசிக்கான மீடியாக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் டேட் அண்ட் டைம் இன்ஃபோலாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுவில் போனோம்னா எடிட், லெஃப்ட், விஜெட்லாம் நம்ம இதில் வேணால் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட லேஅவுட் நமக்கு நார்மல் வென்யூவில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். USB-C, USB-A அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த டர்போ வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட்பேக் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்ம்ரெஸ்ட் வந்துருது. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் இருக்குது. இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஸோ பேசிக் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் வந்துருது. ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. லோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். அது நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வராது, பட் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஏசி வென்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. IRVM நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மிரர் இல்லை. இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துறாங்க, லைட்ஸ் கிடையாது. மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. அண்ட் இந்த காரில் நமக்கு 5 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விப்ளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. லைக் நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி அண்ட் ஓவர் எம்ஸை நம்ம உள்ளேருந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் வராது. பட் ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது. 12 lakhsக்கு நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ வாரண்டின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காருக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதாங்க இந்த Hyundai Venue எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.